படுத்துக்கிறதுக்கு கைகை வீட்டுக்கு தான் வருவார். அதை வர்ணிக்கிறார் வால்மீகி. சகாமபல சம்யுக்தா ரத்யர்த்தம் மனுஜாதிபா அபஷ்யன் தயிதாம் பார்ய பப்ரச்ச விஷசாதச நஹி தஸ்ய புரா தேவி தாம் வேலாமத்யவர்த்ததே நச ராஜா கிருஹம் சூன்யம் பிரவிவேஷ கதாச்சனா. ஏற்கனவே கைகையிட்ட ரொம்ப பிரியம் அவனுக்கு. ஒரு நாள் கைகையை பார்க்காம அவனால இருக்க முடியாது. இன்னைக்கு சந்தோஷமான விஷயம் வேற, ராம பட்டாபிஷேகம்ங்கிற சந்தோஷமான விஷயம் வேற. பிரியமான விஷயத்த பிரியமானவர்கள்ட்ட தான் முதல்ல சொல்லணும்னு யாருமே விரும்புவார்கள். அதனுடைய அடிப்படையில குதிச்சு பாடின்னு தசரதன் வரான். எப்போதும் வாசல்ல நின்று தசரதனுடைய வருகைக்காக காத்துண்டு அவனை கைய பிடிச்சு அழிச்சுன்னு போகக்கூடிய அந்த கைகேயி இன்றைய தினம் இல்லை. நச்சராஜா கிரகம் சூன்யம் பிரவிவேஷ கதாச்சனா. இது மாதிரி சூன்யமா ஒரு நாள் கூட அவன் வீட்டை பார்த்ததே கிடையாது. இன்றைய தினம் இப்படி இருக்கு அப்படின்னு உடனே அங்க உள்ளவர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறான், வேலை செய்பவர்கள்ட்ட ராணி எங்கேன்னு கேட்டான். கோபகிரகத்துல இருக்காள் அப்படின்னா. சவிருத்தஸ்தருணீம் பாரியாம் பிராணேப்யோபி கரீயசீம் மாத் ரௌத்சீர் மாச்சகார்ஷீத்வம் தேவி சம்பரிசோஷணம் அவத்யோ வத்யதாம் கோவா வத்யோ விமுச்யதாம் தரித்ரக்கோ பவேத்தாட்யோ திரவ்யவான் வாப்யகஞ்சிஞ்சனா அஹஞ்ச ஹிமதீயாஸ்ச சர்வே தவ வசானுகாஹ. இவன் என்ன பண்றான்? என்ன ஆச்சு? ஏன் கோபகிரகத்துக்கு போனா? அங்க போய் பார்த்தா குப்பரக்க படுத்துன்னு இருக்கா. தரையில தலைய விரிச்ச தலையெல்லாம் விரிச்சு போட்டு. பொதுவா ஒரு சாஸ்திரத்தை சொல்லிட்டு போயிடுறேன் நாம. தேவகாரியம் பிதிருக்காரியம்னு தெய்வங்களை உத்தேசிச்சு பண்ற காரியத்துல ஆண்களோ பெண்களோ தலையை விரிச்சு போட்டுக்க கூடாது. தலையை முடிஞ்சிருக்கணும். முன்னோர்களுக்கு செய்யற ஈமக்கடன்கள்லாம் வரத்தே தலையை விரிச்சு போட்டுதான் இருக்கணும், முடிச்சுக்க கூடாது. இப்ப நேர் விஷயம், சிரார்த்தன்னைக்கு முடிஞ்சுன்னு சமைக்கிறா, கல்யாணத்தன்னைக்கு விரிச்சு போட்டு நிற்கிறான். இது என்ன ஒரு ஃபேஷன்? இதுக்கு லூஸ் ஹேர்னு வேற பேரா. அதுக்கு லூஸ் ஹேர் அப்படின்னு வேற பேரா. நான் என்ன சொல்றேன், குழந்தைகள் ஒரு மாடர்னா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஒரே மாதிரியா அந்த காலம் மாதிரியே இருக்கணும்னு நான் சொல்லல. வர காலங்கள்ல என்ன இருக்கோ அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கிறா. ஆனா அதே சமயம் அசாஸ்திரியமான காரியத்தை பண்ணக்கூடாது. இது மாதிரி ஒரு இது வந்ததா, இந்த இடத்துல ஒரு இது மாதிரி போட்டுருக்கும், கிரிப்பு மாதிரி போட்டுருக்கும், ஒரு முடிச்சு மாதிரி வச்சிருக்கும். வெறுமனை மொத்தமா வச்சு தொங்க விடாது. தொங்க விட்டா அது தோஷம். அது பிரேத காரியத்துலதான் பண்ணணும். கருமாதிகள்ல பண்ற காரியம் தலையை விரிச்சு போட்டு நிற்கிறதுங்க. அதனால தலையை விரிச்சு போட்டு படுத்துன்னு இருக்கா. தலையில கிடக்கா, குப்புறக்க கிடக்கா. பொதுவா பெண்களை குப்புறக்க படுத்துக்க விட மாட்டா. அந்த காலத்துல எல்லாம் கவனிச்ச, இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நேர் மல்லாக்கையும் படுக்க கூடாது, குப்புறக்கையும் படுத்துக்க கூடாதும்பா. வயசான பாட்டி இருந்தா உருக்களிச்சுதான் படுத்துக்கணும்பா. இதெல்லாம் இன்னைக்கு சொல்றதுக்கே ஆள் கிடையாது. அதுதான் ஆச்சரியம். 1000 விஷயம் உண்டு அதுக்கெல்லாம். அதுவும் பிரசவ கர்ப்பிணி ஆயிட்டான்னா அத்தை பாட்டி, நம்ம பாட்டி எல்லாம் இருந்தா நீ ஒதுங்கு நான் பாத்துக்கிறேன்னு ட்ரில் வாங்கிடுவா அந்த பொண்ணை. இப்படி உட்காந்துக்கோ, அப்படி ஏந்துக்கோ, சப்பலாங்குட்டி உட்காந்துக்கோ, படுத்துன்னு பால் கொடுக்காத, உட்காந்து பால் கொடு, எத்தனையோ ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பா. அதனால என்ன ஆகும்னா 10 புள்ள பெத்தாலும் புள்ள பெத்தா மாதிரியே இருக்காது உடம்பு. இன்னைக்கு பாருங்க, ஒரு புள்ள பிறந்த உடனே புடலங்காயில உள்ள விதைய உருவின புடலங்கா மாதிரி ஆயிடுற உடம்பு. இந்த பலமே இல்லை, தார்டியமே இல்லை. அது ஆண்களும் சரி, 25-30 வயசுக்குள்ள தொப்பையும் தொந்தியுமா ஃபிட். என்ன தேசம் இது? எப்படி இருந்த தேசம் இது? வீரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த தேசம். எவ்வளவு ஆர்கன், நம்மளுடைய ஜீன்னா எவ்வளவு உயர்ந்த ஜீன் அது.
எந்தையோ அந்த பாவிகள்லாம் வந்து நாசப்படுத்தினான்னா இப்பயாவது முயற்சிக்க வேண்டாமா? கண்டதை திங்கலாமா? நாம என்ன நீ சாப்பிட்றியோ அதுதானே உடம்பு. தங்கத்தினால ஒரு பொருள் பண்ணினா, ஒரு மோதிரம் பண்றோம், ஒரு வளையல் பண்றோம், அதுல என்ன இருக்கும்? தங்கத்தினால ஒரு மோதிரம் பண்ணினா அதுல என்ன இருக்கும்? தங்கம் தான் இருக்கும். காரியத்துல உள்ளது காரணத்துல உள்ளது காரியத்துல இருக்கும். அது மாதிரி நீ என்ன சாப்பிட்றியோ அதுதானே உடம்பு. உடம்பு ஆறது நீ சாப்பிட்ற உணவு தானே. அப்புறம் இந்த மாதிரி சீட்லெஸ் திராட்சை, சீட்லெஸ் ஆரஞ்சு, சீட்லெஸ் பழங்கள்னு சாப்பிட்டேன்னா சீட்லெஸ் தான். அப்புறம் குழந்தை பிறக்காது. நல்ல பதார்த்தங்களை சாப்பிட வேண்டாமா? வாழைப்பழங்கள்லாம் எவ்வளவு உயர்வு, நல்ல வாழைப்பழங்கள்லாம். அதுலயும் இப்ப புதுசா பழுக்கிறதுக்கு ஒரு இதை ஸ்ப்ரே பண்றான். எவ்வளவு பெரிய ஆரோக்கிய கெடுதல்கள். உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருமே அதை ஞாபகம் வச்சுக்கணும், பழக்கணும். சின்ன வயசுல இருந்தே பழக்கணும். நடக்கிறதுக்கு பழக்கணும், மூச்சு பயிற்சிக்கு பழக்கணும், சத்தான ஆகாரங்களை சாப்பிடணும்னு இருக்கணும், எப்போதும் ஸ்டாமினா எனர்ஜியா இருக்கணும். கண்டபடி சாப்பிடவே கூடாது, கண்ட பதார்த்தங்களை சாப்பிடவே கூடாது. சாப்பிட்றத காட்டிலும் சாப்பிடாம இருக்கிறது ஆரோக்கியம். பட்னி கடந்தா கூட ஆயுசு விருத்தியாகும். நீ கண்டதை தின்னா உடம்பு கெட்டுப்படும். இவள் குப்பரக்கப்படுத்துன்னு இருக்காள். அங்கேருந்து வந்தான். என்ன கைகை, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா அவ தலையை தூக்கி தன் மடியில வச்சிருந்தான். கூப்பிட்டான், அவ ஏந்துக்கல்ல, தலையை தூக்கி மடியில வச்சிருந்தான். கைகைன்னா இவனை திரும்பிய அவ பார்க்க மாட்டேங்கிறா. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஏதாவது பிராபலமா? யாராவது என்ன உன்னை அவமரியாதை பண்ணினார்களா? யாராவது உங்ககிட்ட தப்பா நடந்துட்டார்களா? யாராவது உன் சொன்னத்தை கேட்கலையா? சொல்லு, தொலைச்சு வர்ற. இப்பயே என்ன நடந்தது சொல்லுங்கிறா. பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. அதுக்கு மேல தசரதன் பேசுறான். உனக்காக நான் இதெல்லாம் செய்வேனான்னு நினைக்காத. எந்த அளவு தெரியுமா செய்வேன்? அவத்யோ வத்யதாம் கோவா கோவா வத்யோ விமுச்யதாம் தரித்ரக்கோ பவத்வாட்யா திரவ்யவான் வாப்ய கிஞ்சனா. உனக்கு பிடிக்கலன்னா, பிடிச்சவனா இருந்தா, மரண தண்டனை கொடுத்திருந்தவனா இருந்தா கூட சொல்லு, அவனை விடுவிச்சுக்குவேன். உனக்கு பிடிக்காதவனா இருந்தா, குற்றம் பண்ணாதவனா இருந்தாலும் அவனை தலைய வாங்கிடுறேன், மரண தண்டனை கொடுத்துடுறேன். கவனிச்சு கேட்கணும். இது குற்றவாளிய விடுவிக்கிறேங்கிறான். இது அவன் இஷ்டம். ஒரு ராஜா, அவன் தான் நீதிபதி, அவன் எத்தனை வேணாலும் பண்ணி தொலைச்சிட்டு போட்டான். இப்ப என்ன சொல்றான்? ரெண்டாவது, நிரபராதிய தண்டிக்கிறேங்க. அது சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம மனுஸ்மிருதியில அதுதான் இப்ப சட்டம். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. மனு நீதியை எரிக்கிறேன்னா முதல்ல நீ சட்டத்தை எரிக்கணும். பாதி விஷயம் அதுல இருந்து எடுத்ததுதான். அதுல என்ன சொல்றதுன்னா, 1000 குற்றம் பண்ணினவனை விடுவிச்சா என்ன பாவமோ அந்த பாவம் நிரபராதிக்கு தண்டனை கொடுத்தான். அதுக்குதானே இத்தனை கோர்ட்டு, இத்தனை ஜட்ஜ்மெண்ட், இத்தனை வியாக்கியானம், இத்தனை விவகாரம். ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே. இத தசரதன் சொல்லலாமா? அடுத்தது சொல்றான், தரித்திரக்கோ பவத்வாட்யா திரவ்யவான் வாப்ய கிஞ்சனா. உனக்கு ஏதாவது ஏழை, உனக்கு பிடிச்சவன் யாராவது ஏழையா இருந்தா சொல்லு, அவனுக்கு நிறைய சொத்தை கொடுத்து அவனை தூக்கி விட்டுடுற, அது நியாயம். அடுத்தது சொல்றான், உனக்கு பிடிக்காதவன் யாராவது இருந்தா சொல்லு, நாளைக்கே இன்கம் டாக்ஸ் அனுப்பிச்சு ரைடுக்கு, பின்னாடியே ஈடியை அனுப்புறேன். இதெல்லாம் ஒரு சாதாரணவன் பேசலாம். சக்கரவர்த்தி நல்ல குலத்துல வந்தவன் பேசக்கூடாது. அதனாலதான் சகாம பல சம்யுக்தா. அந்த சமயத்துல கொஞ்சம் தடுமாற்றத்தை அடைஞ்சுட்டான் தசரதன். அதனாலதான் அப்படி பேசுறான். இவளை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறான். அவ சொன்னா, அவ பார்த்தா பெண்களுக்கு 4 மடங்கு புத்திசாலித்தனம்னு சொன்னேன் சாஸ்திரப்படியே. புத்திஷ்டாபி சதுர்குணம்னு சாஸ்திரம். ஆண்களை காட்டிலும் 4 மடங்கு புத்தி சக்தி ஜாஸ்தி பெண்களுக்கு. உண்மையா சார்? நான் சொல்லவே வேண்டாம். +2 10th ரிசல்ட்ட பாருங்க.
ஆம்பளை ஃபர்ஸ்டா பொம்பளை ஃபர்ஸ்டா? யார் ஃபர்ஸ்ட் வரா? பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் வருவார். இவன் என்ன நிலையில இருந்து பேசுறான்னு அந்த மீட்ஸ புரிஞ்சுக்கிறாள். தம்மன் மதசரைர் வித்தம் கமவேகவசானுகம் உவாச்ச பிருத்திவி பாலம் கைகயீ தாருணம் வசஹ நாஸ்மி விப்ரகிருதா தேவ கேன சின்னாவமானிதா அபிப்ராயஸ்து மே கஷ்சித் தமிச்சாமி த்வயா கிருதம். இவன் எந்த நிலையில இப்ப இருக்கான்? ஆண்களை எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஹச் டாக் மாதிரி பின்னாடி அழிச்சுட்டு போறா பத்தியில, கடத்தரவுல எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் பின்னாடி பை தூக்கின்னு போறா பத்தியில. அந்த வித்தை தெரியும் ஸ்திரீகளுக்கு. அவன் எந்த மீட்டர்ல இருக்கான், அவன் எப்படி எந்த சமயத்துல அடிச்சா அவன் விழுவான் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். அதை புரிஞ்சின்றவன். அதுவும் இன்னும் சொல்ல போனா இவ இவ கைகை இருக்கா பாருங்க, இவ ரொம்ப ரூபவதியா இருப்பான். கேகய தேசம் அப்படின்னா எதுனால் இன்றைய ஈரான் தான் அன்றைய கேகய தேசம். இன்னைக்கு ஈரான்னு சொல்றமே நாம, இன்றைய ஈரான் தான் அன்றைய கேகய தேசம். இன்னைக்குமே உலகத்துல அழகான பெண்கள்னா ஈரானிய பெண்கள் தான். ஜலம் குடிச்சா தொண்டையில இறங்கிறது தெரியும், அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா இருப்பாரு. அதனால அழகுக்காகவே மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பொதுவா கல்யாணம் பண்ணிப்பார்கள் தர்மத்துக்காக. ஹிந்து மதத்துல கல்யாணம் எதற்காகன்னா, தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் வரான் பிரேஷயிஷ்யே அப்படின்னு, நான் தர்மத்தை விருத்தி பண்றதுக்கு வளர்க்கறதுக்கு ஒரு பரம்பரை அடைவதற்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிதான் ஒவ்வொரு ஹிந்துவும் கல்யாணம் பண்ணிக்கிறானே தவிர, காம சுகத்தை அடையறதுக்கு எதுக்கு இத்தனை சடங்குகள்லாம்? ஒரு நாய் நெறியெல்லாம் குடும்பம் நடத்தலையே. இத்தனை சடங்கு, இத்தனை சம்பிரதாயம், இத்தனை செலவுகள்லாம் தேவையா என்ன? இத்தனை சிஸ்டங்கள்லாம் ஏன் வச்சிருக்குன்னா, நல்ல பரம்பரை வரணும். அப்ப ரூபத்துக்கு முக்கியத்துவம், ரூபமும் சேர்ந்தா விசேஷம். நல்ல குடும்பமா இருக்கணுங்கிறது தான் முக்கியம், நல்ல பழக்க வழக்கம் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இவன் அழகுக்காகவே கல்யாணம் பண்ணிக்கிறான். அழகுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டா அதுதான் அவனுக்கு உயிரை வாங்க போறது. அவ ரொம்ப கெட்டிக்காரி, புத்திசாலி. இவன் எந்த நிலையில இருந்து பேசுறான், தன்னால மறந்து பேசுறான். இப்ப எந்த பேப்பரை நீட்டினாலும் இவன் கழித்து போடுவாங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டான். உவாச்ச பிருத்திவி பாலம் கைகையி தாருணம் வச்சாங்கிறான். இவ்வளோ கெஞ்சி, இவ்வளோ கொஞ்சி, இவ்வளோ தீனமா பேசுற அந்த தசரதனை தூக்கி எறிஞ்சா மாதிரி பேசுறான். தூக்கி எறிஞ்சா மாதிரி பேசுறான். என்னமோ அதை பண்ணட்டுமா, இதை பண்ணட்டுமா, கொலை பண்றவனை விடுவிக்கட்டுமா, விடுவிச்சவனை கொலை பண்ணட்டுமா, பணக்காரன், இதெல்லாம் அவசியமே இல்லை. நாஸ்தி விப்ரகிருதா தேவ கேன சின்னாவமானிதா அபிப்ராயஸ்து மே கஷ்சித் தமிச்சாமி த்வயா கிருதம். என்னை யாரும் அவமானப்படுத்தவும் இல்லை, என்னை யாரும் உதாசீனப்படுத்தவும் இல்லை, என்னை யாரும் மட்டப்படுத்தவும் இல்லை, என் சொன்னதை கேட்காம யாரும் இல்லை, எனக்கு எந்த வருத்தம் அதெல்லாம் கிடையாது. வேற ஒரு விஷயம் என்ன, அபிப்பிராயஸ்துமே கஷ்டித், என் மனசுல ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இப்படி நான் இருக்கேன். ஒன்னு அவன் கேட்டான், இது என்ன கேள்வி, இது என்ன கைகேயி, இத்தனை நாளா நீ ஆசைப்பட்டு நான் அதை செய்யாம இருந்திருக்கேன்னா, உன் மனசுல நீ என்ன ஆசைப்படுறேன்னு சொல்லு, உடனே செய்யறேன். இந்த வெறும் வார்த்தைகள்லாம் போறார். பிரதிஜாம் பிரதிஜானீஸ்வ யதித்வம் கர்த்துமிச்சசி, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். குடிகாரம் பேச்சு அவனுக்காவது விடியற பிறந்தும் காத்துட்டு இருக்கணும். அரசியல்வாதிகள் பேச்சு அப்பொழுதே போச்சு. அதனால இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா. அவ சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு தான் அவ சொன்னது. அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தா கூட ஒரு கால் மீள்றதுக்கு சான்ஸ் உண்டு. இவன் என்ன பண்ணிட்டான், ராமன் மேல சத்தியம் பண்றான். ராமன் மேல சத்தியம் பண்ணுன்னு அவ சொல்லவே இல்லை. இதெல்லாம் தான் நாம தெரிஞ்சுக்கணும். நீங்களாம் எத்தனையோ லோன் வாங்குறோம், அதை வாங்குறோம், இதை வாங்குறோம்னா படிச்சு பார்க்காமையே கழித்து போடுறது ஜனங்கள் தான் ஜாஸ்தி. எல்லா பேப்பர்லயும் ஒரு ஷரத்து வச்சிருப்பா, உங்களை அடக்கிற மாதிரி. அது புரிஞ்சுக்காம நீங்க கழித்து போட்டுவிட்டு எல்லாம் தொலைஞ்சு போனேன். ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அவன் சொல்றான், என்ன இப்படி கேட்டுட்ட, என் மேல நம்பிக்கை இல்லாதபடிக்கு பேசிட்டியே,
இத்தனை நாளா என்னோட பழகிருக்க, என்னோட வாழ்ந்திருக்க, சத்தியம் பண்ணாதான் நம்புவேன்னு சொல்ற. பாருங்க, எல்லாம் பேசுறதே நன்னாதான் இருக்கும், அப்புறம் செய்யறதே தான் கசக்கும். அதனால நான் இந்த வார்த்தையெல்லாம் நம்ப மாட்டேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா நம்புவேன் அப்படின்னு திரும்ப சொன்ன உடனே சத்தியம் பண்றான். எப்படி பண்றான்? அவளித்தேன ஜானாசி த்வத்தஹா பிரியதரா மம மனுஜோ மனுஜௌ வியாக்ராதி ராமாதன்யோ ந வித்யதே தேனா ஜய்யேன முக்யேன ராகவேன மகாத்மனா சபேதே ஜீவனார்ஹேன ருஹியன் மனசேச்சசி. உலகத்திலேயே ஆண்கள்ல பெண்கள்ல பிரியமானவள் நீ. அவளித்தேன ஜானாசி தொத்தகா பிரியதரா மமா. எனக்கு தசரதன் சொல்றான், எனக்கு உலகத்துல உள்ள பெண்கள்லயே உயர்ந்த அன்பானவள் யாருன்னா நீ. அது மாதிரி ஆண்கள்ல பிரியமானவன் யாருன்னா மனுஜோ வியாக்ராது ராமாதன்யோ நவீத்தியதே. ராமன் தான் பிரியமானவன். பெண்கள்ல பிரியமான நீ, உனக்காக ராமன் ஆண்கள்ல பிரியமான ராமன் மேல சத்தியம் பண்றேனா. தேனாஜய்யேன முக்கியன ராகவேன மகாத்மனா சபேதே ஜீவனா இருக்கேன்னு ராமன் மேல சத்தியமா சொல்றேன், நீ என்ன நினைக்கிறையோ அதை நான் நிறைவேற்றுறேன். இது பரியந்த அவன்கிட்ட மூஞ்சியே காமிக்கல, முகத்தையே காமிக்கல, புதைச்சுன்னு இருக்காள் தரையில. திரும்பி பார்த்தா, ஏன்னா அவ கேட்டது சத்தியம்தான், இவன் ராமன் மேல பண்றான்னு அவளுக்கே பிரமிப்பு. இவ முகத்தை காமிச்சுட்டாள்னு உடனே அந்த சந்தோஷத்துல ரெண்டாவது சத்தியம் பண்றான். எம் முகூர்த்தம பஷ்யம்ஸ்து நஜீவேயமஹம் த்ருவம் தேன ராமேன கைகேயி சபேதே வசன கிரியா. ராமன் மேல சத்தியம்னா சாதாரண விஷயம்னு நினைச்சியா? எந்த ராமனை ஒரு மணி நேரம் தொடர்ந்தாப்புல பார்க்கலன்னா சத்தியமா சொல்றேன், கைகேயி இந்த உடம்புல உயிர் இருக்காது. அப்பேற்பட்ட பிரியமானவன் ராம். அந்த ராமன் மேல சொல்றேன் சத்தியமா உன் ஆசையை நிறைவேற்ற. பார்த்தவள் சிரிச்சான். சிரிச்ச உடனே இவனுக்கு புடிங்கின்னு கிளம்பிடு. அதனாலதான் இந்த தஞ்சாவூர் ஜில்லாலதான் ஒரு வச்சனம் உண்டு, இது மற்ற ஜில்லாக்கள்ல கூட கிடையாது. பொம்பளை சிரிச்சா புகையில விரிச்சா போச்சுன்னு ஒரு வச்சனம். இன்னைக்கு அதெல்லாம் தெரியாது. ஜாக்கிரதையா இருக்கணும், மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கா. இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள இல்ல, வெளி விஷயங்கள். குடும்பத்துக்குள்ள எந்த லாப நஷ்ட கணக்குமே போடக்கூடாது. இந்த சாமர்த்தியம் ஹீமர்த்தியம், இந்த அதி புத்திசாலித்தனம், இதெல்லாம் குடும்பத்துல காமிச்சான்னா அவன் என்னைக்குமே செருப்படி வாங்குவான். குடும்பத்துக்குள்ள சுத்தமா தான் நடந்துக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனைவி அமைய மாட்டா. ரொம்ப புத்திசாலியா இருப்பா, ரொம்ப கெட்டிக்காரியா சில பேருக்கு அமைவா, சில பேருக்கு நல்லவளா இருப்பா, சில பேருக்கு ரொம்ப துஷ்டையா இருப்பா, சில பேருக்கு ரொம்ப சாதுவா இருப்பா. நம்ம என்ன பேசுறோம்ங்கிறது கூட தெரியாம இருக்கும். அந்த பொண்ணை போய் ஏமாத்தினா அப்புறம் உருப்பட முடியுமா சொல்லு? அதனால மனைவி விஷயத்துல நான் சொல்லல, வெளியில நடந்துக்கிற விஷயத்தான் இப்ப நான் பேசுறேன். இவன் சிரிச்ச உடனே மூணாவது சத்தியம் பண்றான். மூணாவதா என்ன சொல்றான்? ஆத்மனாவா ஆத்மஜைஷ்ட அன்யைஹி விருணேயம் மனுஜர்ஷபம் தேன ராமேன கைகேயி சபேதே வசன கிரியா. ராமன் மேல சத்தியம் பண்றேன்னு நினைக்கிறியே, என்ன ராமன் தெரியுமா? ராமனுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடுத்து, அவரை நான் ஆயுஷன் போக போறேன் அப்படின்னு யமதர்மராஜன் வந்தா அந்த யமன் கால்ல விழுந்து மிருத்யோ நமோ நமஹா, ராவண நீங்க ஐஷன் போக கூடாது, நான் விடமாட்டேன் அப்படின்னா அதற்கு பதிலா யார் வருவீர்கள்னு கேட்டா நான் வருவேன்னு சொல்லுவேன். ஆத்மனாவா, நீங்க வயசானவர் போராது அப்படின்னா ஆத்மஜைஷ்ட, என் மற்ற குழந்தைகளை தரேன்னு சொல்லுவேன். அவர்கள் போராதுன்னா அந்யைஹி விருணேயம் மனுஜர்ஷபம், மனைவிகளை தரேன்னு சொல்லுவேன். அவர்களும் போராதுன்னா அயோத்தியில உள்ள மக்கள் அத்தனை பேரையும் தரேன்பேன். அத்தனை பேரையும் யமதர்மராஜன்ட்ட கொடுத்து எந்த ராமனை மீட்டுன்னு வருவேனோ அந்த ராமன் மேல சத்தியமா சொல்றேன். ஆத்மனாவா ஆத்மஜைஷ்ட அன்யைஹி விருணேயம் மனுஜர்ஷபம் தேன ராமேன கைகேயி சபேதே வசன கிரியாம். இப்படி சொன்ன அடுத்த க்ஷணம் படுத்துட்டே இருந்தா பத்தில ஏந்தனும்.
ஏந்துண்டவள் தலைவிதி கோலமா அப்படி கையை வச்சிருந்தாள். தச்சிண்வந்து த்ரயஸ்திரிம்சத் தேவாஸ்ஸாக்னி புரோகமாக சந்திராதித்யௌ நபश्चैव கிரஹாராஜ்யஹ நீதிஷஹ ஜகஸ்ச பிருத்திவி சேயம் சகந்தர்வாஸ்ஸ ராக்ஷசாஹ. இப்ப இந்த வார்த்தை சொன்னானே தசரதன், இதுக்கு நாளைக்கு என் பக்கம் நின்னு பேசுறதா இந்த அயோத்தியில யாருமே கிடையாது. அதனால இவர் சொன்ன இந்த வார்த்தைக்கு 33 கோடி தேவதைகள் சாட்சி, ஏகாதச ருத்ரால் சாட்சி, துவாதச ஆதித்யால் சாட்சி, சப்த மருத்துக்கள் சாட்சி, அஷ்ட வசுக்கள் சாட்சி, நவ கிரகங்கள் சாட்சி, பஞ்சபூதங்கள் சாட்சி, சொல்லிட்டே போனான். கொஞ்சம்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயம், அதுவும் 4 செவத்துக்குள்ள ஒரு ரூமுக்குள்ள நடக்கிறது அப்படிங்கறத ஊரை முழுக்க சாட்சிக்கு கூப்பிடுறையே என்ன விஷயம்? தசரதன் அசடு கிடையாது. இவ சாட்சிக்கு கூப்பிட்ட உடனேவே இது ஏதோ பெரிய விஷயம்னு புரிஞ்சுட்டாங்க. இப்ப என்னன்னு சொல்லாமலே எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடுற? அவ கேட்டா, முன்பு தேவாசுர யுத்தத்துல எனக்கு 2 வரன் கொடுத்தீர்களே, அது ஞாபகம் இருக்கான்னு கேட்டா. கதையை கவனிச்சு கேட்கணும். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எமோஷன்ல ஒரு வார்த்தையை விட்ட உடனே எதிர் சைடுல ஜாக்கிரதையா அதை பதிவு பண்ணிக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம பக்கம் உஷாராகுமா ஆக மாட்டோமா? உஷாராகணுமா ஆக வேண்டாமா? தேவாசுர யுத்தத்துல 2 வரன் கொடுத்தேலே அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா, உலகத்துல எந்த மனுஷனும் பதில் என்ன தெரியுமா சொல்லுவான்? ரொம்ப துணிஞ்ச கட்டையா இருந்தா ஞாபகமே இல்லைன்னா. எனக்கு அப்படி ஒண்ணு ஞாபகமே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். கொஞ்சம் மனசாட்சிக்கு பயப்படுறவனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீ என்னன்னு சொல்லு, அப்புறம் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்றேன், நீ என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு. 2ஐயுமே விட்டுட்டான் தசரதன். ஞாபகம் இருக்கு, அதுக்குதான் சத்தியம்னு பேரு. நாம இப்போ ஒரு வார்த்தை சொன்னா நமக்கு கோடி ரூபாய் நஷ்டம் வரும், எதிராளிக்கு கோடி ரூபாய் லாபம் வரும்னு தெரிஞ்சு உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்குதான் சத்தியம்னு பேரு. அதே சாமர்த்தியமா பூசி மொழிகி பேசுறதுக்குலாம் சத்தியம்னு பேர் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில பேசணும், உண்மையை பேசணும். அந்த மாதிரி இவன் மட்டும் அப்படி தெரியாது ஞாபகம் இல்லைன்னு சொல்றவனா இருந்தா ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசி இவனுக்கு பிள்ளையா பொறப்பனான்னு. தேசிகர் சொல்றார், சத்தியவாதி ததவுச்சா. தசரதன் கொடுத்தான்னு சொல்லல, சத்தியவாதி கொடுத்தான்னு. ஞாபகம் இருக்குன்னா தஸ்ய காலோயம் ஆகதா. அது அந்த வரனை கேட்கிற காலம் வந்திருக்கு. என்ன வரன்? அபிஷேக சமாரம்பா ராகவஸ்யோபகல்பிதா அனேனைவாபிஷேகேன பரதோ மே அபிஷிச்யதாம். எந்த அபிஷேகம், பட்டாபிஷேகத்தை ராமனுக்கு பண்றதாக தீர்மானம் பண்ணிருக்கீர்களோ அதே பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ணணும். அந்த ஏற்பாடெல்லாம் எதையுமே நிறுத்தக்கூடாது, அப்படியே பரதனுக்கு பண்ணணும். அப்படின்னா அப்படின்னு உடனே அப்படின்னு திக்கிட்ட உடனே பிரீத்தேன மேத்வயா வரோ தத்தா யோ பிரீத்தேன மேத்வயா. வரன் கொடுக்கிற காலத்துல சந்தோஷமா தானே கொடுத்தேன். வாக்குறுதி கார்டு கொடுக்கிற காலத்துல யோசனை பண்ணாம கொடுத்தது. இப்ப பைனான்ஸ் இல்ல ஜானா காலின்னா அது நியாயமாகுமா? வரன் கொடுக்கிற காலத்துல சந்தோஷமா தானே கொடுத்தேன். அப்ப யோசிச்சுக்கணுமா வேண்டாமா? இவன் சொன்னா, நீ முதல் வரன், நீ ரொம்ப கெட்டிக்காரி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். நீ முதல் வரனை நீ கேட்ட உடனேவே என் உடம்புல இருந்து பிராணன் கிளம்பிடுச்சு. 2வது வரன் முதல் வரனை காட்டிலும் பெருசாதான் இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே பெருசா சொல்ல மாட்டேன், நீ ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் சொல்லின்னு போவேன். நீ 2வது வரன் என்னன்னு சொல்லு, அதையும் கேட்டுட்டு இந்த உயிரை விட்டு விடுறேன்னா. முதல் வரனை சொன்ன உடனேவே உயிர் கிளம்பிடுத்து. 2வது வரனை என்னன்னு சொல்லு, அதை கேட்டுட்டு உயிரை விடுறேன். இவ பாக்குறா, ஐயோ கழவன் வேற உயிர் போறதுன்னு சொல்றான். நம்ம 2 வரனையும் சொல்லி அவன் கழுத்து போடாம உயிரை விட்டுட்டான்னா அது செல்லுபடியாகாம போயிடும். அதனால அவனை ஜாக்கிரதையா உயிரை வச்சு கழுத்து வாங்கணும். அதுக்காக பேசுறதேவே
ராமன் காட்டுக்கு போகணும்னு ஆரம்பிக்கல. நவ பஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதா சிராஜின ஜட்டாதாரி ராமோ பவது தாபசா. 9×5 வருஷம் தலையில ஜட, இடுப்புல மரவியோட, காய்கறிகளை சாப்பிட்டு முனிவர் வேடம் பூண்டு நடுக்காட்டுல வசிக்கணும் ராமன். ராமோபவத்துங்கிறத கடைசியில சொன்னான். எடுத்த உடனே, ஏன்னா ராமன் தலையில ஜடையோட காட்டுலங்கிறதையும் உயிர் படுத்தினா ததாஸ்தூர் கைத்து வாங்க முடியாது. அதனால எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில அப்படின்னு ஒண்ணு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டான் தசரதன். அப்படியே சாஞ்சா ஒரு மணி நேரம் அவனுக்கு நினைவு இல்லை. மயக்கம் அடைஞ்சிருந்தான், மூர்ச்சிச்சிருந்தான். 1 மணி நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறான். இவன் ஒண்ணும் இந்த மயக்கம் தெரியறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. தண்ணி கிண்ணெல்லாம் தெளிச்சு விசிறி விட்டு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. அப்படியே இருக்கா, பேசாம இருக்கா. 1 மணி நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறத இவன் என்ன நினைச்சுன்னு சொன்னான், இது ஒரு மயக்கத்திலேருந்து வெளியில வராம பத்தேல. இந்த குளோரோஃபார்ம் கொடுக்கறவால டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ற படத்தை பார்த்தா தெரியும். மயக்க ஊசி போட போறாருன்னா நம்ம பக்கத்துல வந்து நின்னுப்பாரு. சார் சௌக்கியமா இருக்கேல, உங்க பேர் என்ன, உங்க கல்யாணம் ஆயிடுதா, எத்தனை குழந்தை, இப்படி கேட்டுட்டே இருப்பார். கல்யாணம் ஆயிடுத்து, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காளே, வாழ்க்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுதா, ஆயிடுத்துங்கிறதுக்குள்ள ஊசி மருந்து உள்ள போயிருக்கும். எத்தனைங்கிறதே உள்ள மயக்கத்துக்கு போடுவான். அவன் திரும்பி மயக்கத்திலேருந்து வரத்தே அந்த டாக்டரை பார்க்கணும். சார் பாருங்க உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பார். இவனுக்கு என்னன்னே முதல்ல புரியாது. அது மாதிரி மயக்கத்திலேருந்து வெளியில வரத்தே இவனுக்கு ஒரு நினைவு தடுமாற்றம். இதெல்லாம் கனவு. கைகை வரங்கேட்டா மாதிரியும் இது மாதிரி சொன்ன மாதிரியும் நடந்ததெல்லாம் ஒரு கனவு. ராம பட்டாபிஷேகத்தை நினைச்சு நாமே பயந்து போயிட்டோம், அதனால தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறோம் நாம. இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் கனவு தான், இது கனவா இருக்கணும் அப்படிலாம் நினைச்சிருந்து கண்ணை திறந்தான். அசம்ருதாயாமாசீனோ ஜகத்யாம் தீர்க்கமுச்வசன்னே மண்டலே பன்னகோ ருத்தா மந்த்ரைரிவ மகாவிஷः யதிதோ விக்லபஸ்சைவ வியாக்ரீம் திருஷ்ட்வா யதா மிருகः. இங்க விரிப்பில்லாத அந்த தரை, இந்த மாதிரி உள்ள தரையில பெறலாம். தாத்தா சொல்லுவார் இந்த விஷயத்த நம்ம நிதானப்படுத்துறதுக்காக. ஒரு மணி நேரம் தரையில புலம்பிண்டு பிளந்துன்னு கிடந்தான். 60,000 வருஷம் தர்மத்தை செஞ்சு ரங்கநாதனை குலதெய்வமா அடைஞ்சு ரங்கநாதனை ஆராதிச்சு ரங்கநாதனையே புத்திரனா அடைஞ்ச தசரதனுக்கே அந்திம காலத்துல வெறும் தரையில பெறல்ற மாதிரி வந்ததுன்னா வெறும் பயலுக்கெல்லாம் என்ன வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஜாக்கிரதையா இருக்கணும், வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவ அதுக்குள்ள ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துட்டா கம்ஃபர்ட்டா. இவனோட நின்று இருக்க முடியுமா என்ன? இவன் கண்ணை முடிச்சுக்கிறதே அவளை பாக்குறான். இதெல்லாம் கனவு இல்லை உண்மைதாங்கிறதுக்கு அவ உட்காந்துருக்கா. அப்ப அவளை பாக்கிறதே எப்படி பார்த்தான் தசரதன்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் வால்மீகி. யதிதோ விக்லபஸ்சைவ வியாக்ரீம் திருஷ்டுவா யதா மிருகா அப்படின்னா, ஒரு காட்டுல ஒரு ஆண்மான் கெட்ட மிருகங்கள் கண்ணுல படாம வளர்ந்துடுச்சு. நன்னா வளர்ந்து மானுக்கு வயசுக்கு அடையாளம் கொம்பு தான். கிளைகளோட அப்படி போகும் கொம்பு, பெருசு பெருசா போகும். நல்லா கொழுத்து முத்து இருக்கு. ஒரு நாளைக்கு இது மேஞ்சின்னு இருக்கிறதே ஒரு பர்லாங் கண்ணண்ட ஒரு பெண் புலியை இது பார்த்துடும். எது? மான். பெண் புலியும் இதை பார்த்துடுது. வியாக்ரீங்கிறார் இங்க, குறிப்பிட்டு பெண் புலி அப்படிங்கிறார். ஏன் எல்லாம் தெரிஞ்சவர் வால்மீகிங்கிறதுக்காக சொல்ல வரேன். எல்லாம் நாலடிச்சும் இருக்கிறதெல்லாம் நம்ம கத்துக்கலாம் ஈஸியா. இந்த மிருகங்கள்ல இன்னொரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடுற மிருகங்கள் இருக்கு பாருங்க. மாம்சம் சாப்பிடுற மிருகங்கள் இருக்கு, அதுக்கு பசிச்சாதான் சாப்பிடும். பசி வந்தாதான் இன்னொரு மிருகத்தையே அது அடிக்குமே. பசி இல்லைன்னா பக்கத்திலேயே மான் போனாலும் சிங்கம் பேசாம தான் இருக்கும், ஒண்ணும் பண்ணாது.
பசி இல்லைன்னாலும் வெறி கொண்டு அடிச்சு வெறுமனை கொள்ற ஒரு சுபாவம் புலிக்கு மட்டும்தான் உண்டு. அதுலயும் பெண் புலி ரொம்ப கொடூரமானது. பெண் புலிக்கு ரொம்ப ஆக்ரோஷம் கூட. அதனால இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றார் வியாக்ரீம். இது இந்த சைடு. மிருகங்கள்லயே பயந்த சுபாவம் எதுக்கு ஜாஸ்தினா மானுக்கு தான் ஜாஸ்தி. ரொம்ப பயப்படும், மான் பயப்படும். அதனால இந்த பக்கம் மான்கிறார். இது பார்த்தது எடுத்தது ஓட்டம், பின்னாடி புலி துரத்துறது, இது ஓடுறது துரத்துறது, ஒரு பெரிய பள்ளம் மாதிரி அதை ஜம்ப் பண்ணி தாண்டது, தாண்டி அந்த பள்ளத்தாக்கையும் தாண்டி அடுத்த பக்கம் பள்ளத்தாக்குல போய் அந்த மான் உருண்டுக்கு விழுந்து பிறண்டு பாதாளத்துக்கு போயிடுத்து. பாதாளத்துக்கு போய் மயக்கத்தையும் அடைஞ்சு கொடுத்து. இது ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும். அதுக்கு நினைவு தப்பி போயிடுத்து. நினைவு திரும்ப வரது. வரத்தே அது என்ன நினைச்சுன்னு கண்ணை திறக்கிறதுன்னா, நாம விழுந்த இடம் தெரியாம புலி திரும்பி போயிருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு கண்ணை திறக்கிறதே அந்த ஒரு ஃபர்லாங்க்கு அண்ணண்ட பார்த்த அந்த புலி இந்த மான் கண்ணை திறக்கிற சமயத்துல அது கழுத்துக்கு நேர ஆறு வாயை திறந்து நின்னா அந்த மான் எப்படி பயப்படுமோ அப்படி பயட்டான் தசரதன். யதிதோ விக்லபஸ்சை, அந்த டிகிரி வச்சு சொல்லுவார் பயத்தை. வியாக்ரீம் திருஷ்டுவா யதா மிருகா. தசரதன் பார்த்தான், இவ ரொம்ப அதிகமான ஒரு இடம் எடுத்து பேசுறா. இதுக்கு அனுமதிக்க கூடாது. அவளுக்கு லிமிட் தெரியணும் வாழ்க்கையில. அதனால இவளை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதற்றான். நிசம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிங்கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயா பிவா யன்மயா ஆத்ம விநாசார்த்தம் பவனம் ஸ்வம் பிரவேசிதா அவிஜ்ஞானாம் நிருபசுதா யாலி தீக்ஷ்ண விஷாயதா. என்ன நினைச்சுட்டு இருக்கு? நிசம்சே போக்கிரிய, துஷ்டசாரித்ரே, அயோக்கியத்தனமா பண்ற, இந்த குலத்தை நாசம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இது எவ்வளவு கட்டுக்கோப்பா காப்பாத்தி வர குடும்பம் இது. இதுல பூந்து என்ன காரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த குலத்தையே நாசம் பண்ண வந்திருக்கு. என்ன பண்ணினா உனக்கு ராமன்? கிங்கிருதம் தமராமேன்னு இல்ல, நான் தான் என்ன பண்ணினேன்? இந்த பட்டாபிஷேகத்தையே விட்டுட்டான். பரதனுக்கு பட்டாபிஷேகங்கிற அந்த சப்ஜெக்டையே விட்டுட்டான். ராமனை காட்டுக்கு போகணுங்கிற சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துன்னு பேசுறான். எதுக்கு ராமனை இப்ப காட்டுக்கு போக சொல்ற? நான் என்னவோ என் குடும்பத்தை விருத்தி பண்ணக்கூடியதான ஒரு குல விளக்கு ஒன்னால் ஏற்றப்படும் அப்படின்னு நினைச்சுன்னு உன்னை கல்யாணம் பண்ணிண்டா என்மையா ஆத்ம விநாசார்த்தம் பவனம் ஸ்வம் பிரவேசிதா அவிஜ்ஞானாம் நிருபசுதா. ஒன்னு ஒரு அரசகுமாரின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்ட. நீ அரசகுமாரி இல்ல, வியாலி தீக்ஷ்ண விஷாயதா. நீ ஒரு பாம்பு, கடும் விஷம் உள்ள பாம்பு. என்னதான் பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்தாலும் அந்த பால் முழுக்க விஷமா தானே போகும். அத முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு அயோக்கிய பையதான் இன்னைக்குமே. அவனுக்கு நாம் எந்த விதத்துல நாம் உபகாரம் பண்ணினாலும் அது அயோக்கியத்தனத்துக்கு பண்ற உபகாரம் தான் அது. நான் உன்னை குடும்ப பெண்ணுன்னு நினைச்சிருந்தா அந்த குடும்பத்தையே நாசம் பண்ற காரியத்தை பாக்குறியா? தொலைச்சு விடுவேன். இதோட நிறுத்திக்கும். என்ன பண்ணினா ராமன் உனக்கு? அபராதம் கமுத். இப்படி சொன்ன உடனே அவ கேட்டா, என்ன மிரட்டுறேன்? அடுத்த நிமிஷம் என்ன மிரட்டுறேன்? அதட்டினா சரியாப்படுமா? நீங்க எனக்கு 2 வரன் கொடுத்து சத்தியம் பண்ணினது உண்மையா இல்லையா? அந்த சப்ஜெக்டுக்கு வராத. இந்த சத்தியம்ங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அப்படியே இறங்கலாம் தசரதன். ஏன்னா இங்க அவன் பயந்ததே சத்தியத்துக்கு தானே தவிர கௌசல்யக்கு கைகைக்கு இல்லை. சொன்ன வார்த்தை, நம்ம சொன்ன வார்த்தை சத்தியம் தானே, அதுக்குதான் அவன் பயந்தது. இவனோட ஆஜானுபாகுவான ஆக்கிருதிக்கும் கம்பீரத்துக்கும் இவனுடைய பலத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் பதவிக்கும் இவளை தூக்கி உள்ள வச்சு 2 மொத்தி லாக் பண்ணி வச்சுட்டு பட்டாபிஷேகத்தை அவனால பண்ண முடியும். அந்த கெப்பாசிட்டி எல்லாம் அவனுக்கு உண்டு. ஆனா அவன் அதெல்லாம் பண்ணல. ஏன் பண்ணலன்னா சத்தியத்துக்கு தான் பயப்படுறான். சத்தியம்னு ஒரு வார்த்தை. நீ என்ன ஃப்ராடு பண்ணினாலும் சத்தியம் இருக்கே, அது ஒரு நாளைக்கு தன்னை வெளிப்படுத்தியே தீரும். எல்லாம் ரிவர்ஸ் ஆகும். அதனாலதான் சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே.
சத்யே சர்வம் பிரதிஷ்டிதம். நம்ம வேதம் சொல்றது உபனிஷத்து. உலகம் முழுக்க எதுல நிலை பெற்று இருக்கு அப்படின்னா சத்தியத்துல நிலை பெற்று இருக்கு. அதுக்கு பயப்படுறான். நான் என்ன பண்ணினேன் உனக்கு? அபராதம் கமுத்திஷ்ய த்யக்ஷ்யாமீஷ்டமஹம் சுதம் கௌசல்யாம் வா சுமித்ராம் வா த்யஜேயமபி வா ஸ்ரியம் ஜீவிதம் சாத்மனோ ராமம் நத்வேவ பித்ருவத்சலம். நான் என்ன பண்ணினேன்? ராமன் என்ன பண்ணினா? ராமனை காட்டுக்கு போ சொல்லாத. உனக்கு கௌசல்ய பிடிக்காது, கௌசல்ய வேணா அனுப்பிச்சுடுறேன். கைகைய பிடிக்காது, சுமித்திரைய பிடிக்காதுன்னா சுமித்திரைய வேணா அனுப்பிச்சுடுறேன். கௌசல்யாம்பா சுமித்ராம்பா தியஜேயம் அபிவா ஸ்ரீயம். நான் உயிரோட இருந்தா கூட பாதி சொத்து தான் கிடைக்கும்னா நான் நாக்கப்படுன்னு உயிரை விட்டுடுறேன். ஜீவிதம்பா ஆத்மனோ ராமம் நத்வேவ பித்ருவத்சலம். நீ ராமனை காட்டுக்கு போ சொல்லாத. ஏன் அப்படின்னா காட்டுக்கு போன்னு சொல்ற புள்ள இல்லடி. அது எப்பேற்பட்ட புள்ள தெரியுமா? பராபவதி மே பிரீத்தி. என்கிட்ட பராப்பிரீத்தி பரமாப்பிரீத்தின்னு பேர். தரித்திரத்துக்கு பெத்துண்டு தலையெழுத்தேன்னு பெத்துண்டு வேற வழி இல்லாம அப்ப எப்படி போனா என்னன்னு நினைக்கிற புள்ள இல்ல. என் முகம் வாடினா அவனுக்கு தாங்காது. என் முகம் மாறி போச்சுன்னா அவனுக்கு தாங்காது. சில நாள் ஏதாவது ஒரு ராஜாங்கத்துல கவலையினால நான் முகம் வாடி போய் ராமனை கூப்பிடுவேன், அந்த கவலைய பகிர்ந்துக்கணும்னு. உடனே ராமர் ஓடி வருவார். அப்பயே அப்பா ஆலோசனை சொல்லுவான். குடிச்சுட்டு காலத்தால 12 மணி பேர் இருந்து தூங்குற புள்ள இல்ல ராமன். அப்பயே அப்பாவுக்கு ஆலோசனை சொல்லுவார், ராஜாங்க காரியங்கள்லாம் கவனிப்பார். அதனால ஓடி வருவார். வந்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு அப்பா என்ன அப்படின்னு கேட்டா ஒரு ப்ராப்ளம் வந்துடுத்து. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருந்து அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் ராமா. சொல்லுவோப்பா, என்ன விஷயம்னு சொல்லுவோப்பா, நான் அதை கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. உடனே தசரதன் என்னதுன்னு சொல்லுவான், உன்னை பாக்குற பிறந்தும் அது என்ன கவலைன்னு மனசை போட்டு அரிச்சுதுரா. உன்னை பார்த்தப்பறம் அது என்ன கவலைன்னே மறந்து போயிடுறாரு. இதுக்கு பராப்பிரீத்தின்னு பேரு, பரமாப்பிரீத்தின்னு பேரு. அப்படி உண்டா சார்னா இன்னைக்கு உள்ள போய் நில்லுங்க. இன்னைக்கு நம்ம ராமன்ட்ட நில்லுங்க. வெளியில எத்தனை மன அழுத்தம் இருந்தாலும் அது என்ன திருவேணி, என்ன திருவேணி சலக்கிராம. நான் சொன்ன விஷயம்தான். அது 1000 தான். நீங்க இந்த காலத்துல ஒசத்தியா அயோத்தி ராமன் பண்ணியிருக்காருன்னு சொன்னாலும் நம்ம ராமனை பார்க்கலையோன்னு தான் நினைப்பேன். நான் மோடி பார்த்திருந்தா இப்படியே பேத்துக்கொண்டு அங்க வச்சிருக்கிறேன். பிஎம் வந்து பார்க்கல, ஐஷன் வரும் ஒரு தடவை. பிஎம் பார்க்கணும், நம்ம ராமரை பார்க்கணும். பார்த்திருந்தா இப்படியே பேத்துன்னு பேரு. இந்த அழகு எங்கேயும் கிடையாது. மூலவர்ல உற்சவர்ல நிறைய ராமர் அழகா உணவு இருக்கா. தில்லை விலாகமோ வடுவூரோ மதுராந்தகமோ இங்க ஒரு கிராமம் இருக்கு. எத்தனையோ ராமர் தேடி தேடி எங்க அப்பா தரிசனம் பண்ணுவார். எங்க அப்பாவோட ரொம்ப ராம பக்தி அவருக்கு. என் ராமன் தான் சொல்லுவார். எல்லா இடத்துக்கும் தேடி தேடி போவார். ராமர் சந்நிதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் தரிசனம் பண்ணுவார். அப்பாவோட நானும் தரிசனம் பண்ணியிருக்கேன். தில்லை விலாகத்துல நவாகங்கள்லாம் பண்ணியிருக்கோம் நான். ஆனா மூலவர்ல இப்படி ஒரு அழகான, முதல்ல மூலவரா ராமரே இருக்க மாட்டார். எங்கேயும் பத்ராச்சலத்துல இருக்கார் ராமர். அது மாதிரி ஒரு ராமர் இருக்கார். கடப்பா போயிட்டு வர வழியில ஒரு இடத்துல ஒரு ராமர் கோவில் இருக்கு. அதைத்தான் பட்டாபிஷேகத்துல அந்த படம் தான் கொடுத்தேன் நான். ஆமா, ஒரே கல்லுல பட்டாபிஷேக படம் இருக்கும். சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தும் போது கொடுத்தேன் எல்லாரும். அங்க ஒரு ராமர் இருக்கார். இது மாதிரி சில ராமர்கள் இருப்பார்கள். ஆனா ஒண்டி மிட்டான்னா திதிக்கிற இடம். அது ஜலம் வேணும்னு கேட்டா சீதை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கடப்பா திருப்பதி பாதையில இருக்கு அந்த ராமர். அது மாதிரி பத்ராச்சலத்துல ராமர் இருக்கார். எல்லாம் கல்லுல சிலா விக்கிரகமா இருக்கு. கல்லுனா சிலா விக்கிரகமா இருக்கு. ஆனா இந்த ராமர் அசாத்தியமான ஒரு கம்பீரம், அசாத்தியமான கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் அப்படி பக்கத்துல போய் நின்று பார்த்தா எல்லாம் மறந்து போற மாதிரி. பராபவதி மே பிரீதிஹி திருஷ்டுவாத்தனயமக்ரஜம். அவன் கேட்கறான், ராமனை காட்டுக்கு போன்னு நான் சொல்றேன், உன் பேச்ச கேட்டுன்னு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாளைக்கு கவலைன்னா யாரு மூஞ்சி அடியும் நான் பாப்பேன்னு கேட்டான். அபஷ்யதஸ்து மே ராமம் நஷ்டாபவதி சேதனா திஷ்டேல்லோகோ வினா சூரியம்
சஸ்யம் வா சலிலம் வினா நது ராமம் வினா தேஹே திஷ்டேத்து மம ஜீவிதம். இந்த உலகத்துல சூரியன் இல்லாம உலகம் வாழ்ந்தாலும் வாழும். சஸ்யம் வா சலிலம் வினா, மழை இல்லாம பயிர்கள் வாழலாம், ராமன் இல்லாம நான் வாழ மாட்டேன். இதுல இருந்து நம்ம தேசத்துல சயின்ஸ் நாலெட்ஜ் எவ்வளவு இருந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வார்த்தைகள் இது. சூரியன் தான் ஜீவிதத்துக்கு காரணமே. இன்னைக்கு உயிர் வாழறோம் பத்தியில நாம, இதுக்கு யார் காரணம்? எப்படி நீங்க சாப்பிடுறே அதுல உள்ள சக்தி எங்கேருந்து வருதுன்னா சூரியன் தான் வருது. அது தாவரங்கள் கிரகிச்சு ஸ்டார்ச்னு பண்றது. அது பசு கொடிகள்லாம், மரங்கள்லாம், பழங்கள்லாம், காய்கள்லாம், அந்த ஸ்டார்ச்சை நாம் சாப்பிடறதுனால நாம் உயிர் வாழறோம். அந்த ஸ்டார்ச்சை நம்ம உடம்பு எடுத்துட்டு சக்கையை மலமா அனுப்பிச்சிரும். இந்த ஸ்டார்ச்சை சாப்பிடுற மிருகத்தை சாப்பிடுறதுனால மற்ற மிருகங்கள் உயிர் வாழுது. இது ஒரு கனெக்டிவிட்டி. சூரிய சம்பந்தம் இல்லாம உயிர் வாழ முடியாது. இது ஒரு விஷயம். இன்னொரு சுவாரஸ்யம் சொல்றேன். இந்த சூரியன்டேந்து வர சக்தியை இழுத்து உணவா சக்தியா மாத்துறது தாவரங்களுக்கு தான் அந்த சக்தி உண்டு. மற்ற யாருக்கும் அந்த சக்தி கிடையாது. தாவரங்களுக்கு தான் அந்த சக்தி. தாவரங்கள் இல்லாம உயிர் வாழ முடியாது. அதனாலதான் அத்ய பிருத்திவீம் பிருத்திவ்யா ஓஷதயா ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷா அப்படிங்கிறது வேதம். ஜலத்திலேருந்து பூமி, பூமியிலேருந்து ஓஷதிகள், ஓஷதிகள்லேருந்து அன்னம், அன்னத்திலேருந்து உயிரினங்கள் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு சுவாரஸ்யம் சொல்றேன். யோகாபியாசம் தெரிஞ்சதுன்னா, சித்தி அடைஞ்சோம்னா, சித்தர்கள் எப்படி இருப்பார்கள்னா 100 வருஷம் சாப்பிடாம இருப்பார்கள். எப்படி அப்படின்னா, இந்த சூரியன்டேந்து வர சக்தியை நேரடியா அவர்களுக்கு கிரகிக்கிற சக்தி இருக்கு. இந்த உடம்பையே அப்படி மாத்திடுவாரு. இந்த உடம்பையே அப்படி மாத்திடுவாரு. சூரியன்டே டைரக்டா தாவரத்துக்கிட்ட போயிட்டு தாவரத்திலேருந்து நான் எடுத்துக்கிறதுக்கு பதிலா டைரக்டா சூரியன்டேந்து எடுத்துதான் சாப்பிடவே வேணும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல எழுதியிருக்கு. கொஞ்ச நாள்ல சயின்ஸ்ல இதெல்லாம் சயின்ஸ்ல இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டா. ஆனா அது எப்படி பண்றதுங்கிறது அவளுக்கு தெரியல. யோக சாஸ்திரத்துலதான் அந்த வழிகள்லாம் இருக்கு. உயிர் வாழறதுக்கு காரணமானவன் சூரியன், பயிர்கள் வளர்றதுக்கு காரணம் மழை. நீங்க என்னதான் போர் ஜலத்தை போட்டு விவசாயம் பண்ணினாலும், காவேரி வாய்க்கால் ஜலத்தை பாய்ச்சினாலும், ஒரு மழை பெஞ்ச உடனே அப்படி ஒரு சலசலப்பு இருக்கு பாருங்க. பார்த்தவாளுக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் ஆடும் செடி கொடிகள்லாம். சஸ்யம் சலிலம் வினா, இதெல்லாம் கூட உயிர் வாழும் இல்லாம நதுராமம் வினாதேக திஷ்டேத்து மம ஜீவிதம். அதனால ஒண்ணு பண்ணட்டுமா என்னன்னு கேட்டான். இந்த ரூம்ல யாரும் இல்லை, உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்லை. நான் ஒரு காரியம் பண்ணேன். அஞ்சலிம் குர்மி கை கேயி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் கை கை. நீ ராமனை காட்டுக்கு போச்சல்லாரு பேசாம இருந்தார். பாதூச்சாபி ஸ்பிருஷாமிதே, உன் காலை தொட்டு கண்ணுல ஒத்திக்கிறேன் கை கை. நீ ராமனை காட்டுக்கு போச்சல்லாது. நீ அப்பையும் பேசாம இருந்தார். இதெல்லாம் வார்த்தையால சொன்னான். 3வது செய்யவே செஞ்சான். அபிதே சரணௌ மூர்த்னா ஸ்பிருஷாம்யேஷ பிரசீதமே. சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணின்ற சிரசு ரங்கநாதனையும் வசிஷ்டரையும் தவிர இன்னூத்தர வணங்கா முடியா உள்ள தசரதன் இந்த ராவண காட்டுக்கு போ சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கை கால்ல கொண்டு போய் தன் தலையை முட்டினான். அவ என்ன தெரியுமா பண்ணினா? சில பேராவது பதறி போய் காலை இழுத்துப்பான் பயந்து போய். இவ காலையும் இழுத்துக்கல, மகராசனா இருன்னு ஆசீர்வாதம் வேற பண்ணினான். இப்படி சொன்ன உடனே அவனுக்கு வந்தது ஆத்திரம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு திமிரா நீ இருக்கிறதுக்கும் என்ன நீ அலட்சியம் பண்றதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? நான் தான். எவ்வளோ உன் பேச்ச கேட்டு கௌசல்யேனா துன்புறுத்தினேனோ, கஷ்டப்படுத்தினேனோ, அலட்சியப்படுத்தினேனோ அவ்வளோ இப்ப நான் கஷ்டப்படுறேன். யதா யதா ஹி கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச பாரியாவத் பகினி வச்ச மாத்ருவச்சோபதிஷ்டதி சததம் பிரியகாமாமே பிரியபுத்ரா பிரியம் வதா
நமயா சத்கிருதா தேவி சத்காராருஹா கிருதே தவா இதானீம் தத்தபதி மாம் என்மயா சுகிருதம் த்வயி அபத்யம் வியஞ்சனோபேதம் புக்தமன்னமிவாதுரம். அப்படி என்ன சார் கௌசல்யை இவன் பேச்ச கேட்டுன்னு கஷ்டப்படுத்தினா என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாளை சாயங்காலம் வாங்க.